நேற்று 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்வது குறித்து பார்த்து கொண்டிருந்த பொழுது உங்களில் சிலருக்கு அது குறித்து சந்தேகம் இருக்கும். அப்படி சந்தேகம் இருப்பது இயல்பே. 2வது சந்தேகம் உங்களிடம் இருப்பதாக சொல்லப்பட்டது எது என்றால் பிரைஸ் தி லார்ட். அதாவது குறிப்பாக பிரைஸ் தி லார்ட் தானா அப்படி ஏதோ ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறீர்கள். இது 2ஐயும் இப்பொழுது பார்த்து முடிக்க பார்ப்போம். இல்லை என்றாலும் அடுத்த அமர்வு இருப்பதால் அதிலும் தொடரலாம். அதில் 2 எஜமான் என்ற ஒரு நிலைப்பாடு. அந்த 2 எஜமானில் அதாவது முதல்ல நம்ம ஒரு புரிதலுக்கு வருவோம். நேற்று பார்த்து கொண்டு இருந்ததில் என்ன புரிதல் உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்றால், வாழ்வா சாவா எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், அதை எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுவே நமக்கு கொடுக்கப்படும் என்று நேற்று வரை பார்த்தோம். இந்த எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்று வருவதில் ஒரு 3 விதமான நிலைப்பாடு இருக்கிறது. ஒன்று, நற்கருணையை மட்டும் நம்புவது. மற்றொன்று, சாத்தானை மட்டும் நம்புவது. இவ்விரண்டிற்கும் இடையில் உள்ள நிலைப்பாடு தான் 2ஐயும் நம்புவது. நற்கருணை ஆண்டவரை நம்புகிறோம், சாத்தானை நம்புகிறோம் என்ற ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யும் நிலைப்பாடு. அப்போ நேற்று பார்த்ததிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாத்தான் என்றால் என்ன? சாத்தான் அப்படின்னா கொம்பு வச்சுட்டு கருப்பாக ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிறது இல்லை. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லுவது விதத்தில் சொல்லிக்கொண்டு போகிறேன். சாத்தான் என்றால் அப்படி ஒரு நபரை நாம் கற்பனை செய்து பார்ப்பதில் எந்த பலனும் இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்கிறானா இல்லையாலாம் நமக்கு தேவையில்லை. சாத்தான் என்றால் யார் என்றால் நம்முடைய எதிரி. இது பிளேன். நம்முடைய எதிரி என்றால் யார்? நமக்கு மீட்பு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக பாடுபடும் ஒரு நபர். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கீழ்ப்படியா வானதூதர் என்று சொல்கிறோம். கீழ்ப்படியா வானதூதர் என்ற நிலைப்பாடு எப்படி வந்தது என்று பார்க்கும்பொழுது, மனிதனை கடவுள் மதிக்க சொல்கிறார். வானதூதர்களை படைத்த பின்பு அந்த வானதூதர்களை அதாவது அவர்களிடம் என்ன சொல்கிறார் என்றால், இதற்கான மேற்கோள்லாம் காட்டப்பட்ட டைம் இல்லை, அதனால் ஜஸ்ட் வச்சிங்க. வேணுன்னா அடுத்த அமர்வு விளக்கம் மேற்கோளோடு தருகிறேன். இப்போது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வானதூதர்களை கடவுள் படைத்தார். அந்த வானதூதர்களில் ஒரு பிரிவு மனிதனை மதிக்க தயாராக இருந்தது. மற்றொரு பிரிவு மனிதனை மதிக்க தயாராக இல்லை. மதிக்க என்ற அந்த வார்த்தைக்கு நேற்று பொருள் சொன்னோம். CCC 460 2009 இதெல்லாம் சொன்னோம் அல்லவா? அதில் நாமெல்லாம் கடவுளாக மாறுகிறோம். நாமெல்லாம் கடவுளாக மாறிவிட்டால் வானதூதர்கள் என்பவர்கள் நமக்கு சேவை செய்பவர்கள் ஆக மாறிவிடுவார்கள். நமக்காக படைக்கப்பட்டவர்கள் என்ற நிலைப்பாடு வாழ்கிறது. இது ஒரு சாராருக்கு பிடிக்கவில்லை. அவர்கள்தான் கீழ்ப்படியா வானதூதர்கள் என்ற பெயர் எடுக்கிறார்கள். அவர்களிடம் கடவுள் ஒரு பணியை தருகிறார். அதெல்லாம் பிரித்து தான். அதாவது கடவுளுக்கு தெரியும், முக்காலம் உணர்ந்த கடவுளுக்கு இவர்களை படைப்பதால் இவர்கள் நமக்கு கீழ்ப்படியாத வானதூதர்களாக மாறுவார்கள் என்ற அந்த உண்மை கடவுளுக்கு படைக்கும் பொழுதே தெரியும். தெரிந்து படைக்கிறார். ஏன் தெரிந்து படைக்கிறார் என்றால், அவர்களிடம் இந்த பணியை தர இருக்கிறார். என்ன பணி என்றால், யாரெல்லாம் அதாவது மனிதர்களில் யாரெல்லாம்
கடவுளை உண்மையிலேயே நேசிக்கிறார்கள் என்று கண்டறிந்து கடவுளுக்கு காட்ட வேண்டிய ஒரு பணி அந்த கீழ்ப்படியா வானதூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வானதூதர்களின் தலைவனாக இருப்பவன் தான் சாத்தான், லூசிஃபர் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்போ அதனால்தான் அந்த கூட்டம் என்ன செய்கிறது என்று சொல்லும் பொழுது சாத்தான் சாத்தான் என்று சொல்லுவோம். அப்போ அது ஒரு சக்தி. அந்த சக்தி எப்படி செயல்படுகிறது என்றால், நமக்கு எதெல்லாம் விருப்பமோ அதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இயேசுவை, அதாவது நற்கருணை ஆண்டவரை அப்படின்னு வச்சுக்குவோம். நாம் இயேசு இயேசு என்று பயன்படுத்தும் பொழுது வரலாற்று நாயகன் இயேசுக்கு போய்விடுகிறார்கள் பலர். அதனால் நாம் எப்பொழுதும் நற்கருணை என்று சொல்லி பழகினால் நல்லது. நற்கருணை ஆண்டவர், அந்த நற்கருணை ஆண்டவர் ஒரு பக்கம், அவரிடம் இருந்து நம்மை பிரிப்பதற்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள், நாம் நேசிக்கக்கூடிய மற்றவர்கள். உதாரணத்திற்கு லூக்கா 14:26-27 வாசித்தீர்கள் என்றால், என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது அப்படின்னு 26 சொல்கிறது. 27 என்ன சொல்கிறது என்றால், தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. அது சிலுவை. வருவோம், இதுக்கு திருப்பி வருவோம். அதுக்கப்புறம் மத்தேயு 10:37 பார்ப்போம். மத்தேயு 10:37 என்ன சொல்கிறது என்றால், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் அப்படின்னு இந்த 37 சொல்கிறது. பாருங்க, ஒரு இயேசு, ஒரு நல்ல கடவுள் என்று சொல்கிறோம். அவர் இப்படி மற்றவர்களிடம் அன்பு காட்டக்கூடாது என்று ஏன் சொல்கிறார்? அன்பு கொண்டுள்ளோர் அப்படிங்கிற வார்த்தை வருகிறதா? என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் அப்படின்னு வருது அல்லவா? அன்பு தானே பிறர் சிநேகம் என்று சொல்கிறோம். அன்புதான் மீட்புக்கு வழி என்று பல குருக்கள் கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்பின் வழிபாடு என்று ஒரு குரு வாதாடினார் என்று நம்ம ப்ரோக்ராம்லலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த அன்பின் வழிபாடு என்பது மனித மரபு, மனித சட்டம். இந்த மனித அன்பு, இவர் மிகுந்த அன்பு கொண்டு இருக்கக்கூடாது என்று ஏன் சொல்கிறார் என்றால் இதுதான் காரணம். என்ன காரணம்னா, இவர்கள்தான் நமக்கு சோதனையாக வர இருப்பவர்கள். சோதனையாக என்றால் என்ன அப்படின்னா, நற்கருணை மட்டும் நேசிக்கும் நிலையை விட்டுவிட்டு இவர்களையும் நேசிக்கும் நிலை என்று ஒரு நிலைப்பாடு எடுக்க வைப்பவர்கள். இவர்களை தான் சாத்தான் பயன்படுத்துகிறான் தனக்கு சாதகமாக. தனக்கு சாதகமாக அப்படின்னா, நாம் மீட்பு பெறா நிலையை அடைய இவர்களை நமக்கு சோதனையாக, அதாவது டெம்ப்டேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஆசை காட்டுதல். தமிழ் மொழிபெயர்ப்பு பைபிளில் அது தெளிவாக இல்லை, டெம்ப்டேஷன் என்ற வார்த்தை இல்லை. அந்த டெம்ப்டேஷன்
அப்படிங்கிறது தான் நாம் சாத்தான் என்னை டெம்ப்ட் செய்கிறான். நீங்கள் எல்லாமே ரிலீஜியஸுங்கிறதுனால அதுக்கு நம்ம ரொம்ப டீட்டெயில் சொல்ல வேண்டியதில்லை, அதான் டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அவங்களாம் நம்மளுடைய டெம்ப்டேஷன்ஸ், அதாவது நாம் ஆசைப்படும் உறவுகள் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த உறவுகள் என்ன செய்கின்றன என்றால் நம்மை நற்கருணையிடமிருந்து பிரித்து விடும்.